ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி காளிசக்தி பீடத்தில் பார்த்திங்கன்னா மகா சக்தியான ரூபணி நம்ம பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுறோம். 41 அடி காளியம்மனுடைய வழிபாடு பண்ணியிருக்கோம். அது பிறகு வந்து பரிவாள தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சு வச்சுருக்கோம். ஏன் இந்த பரிவாள தெய்வங்களை நம்ம அமைச்சு வச்சுருக்கோம்னா, எல்லாருடைய தோஷங்களை தீர்க்கிறதுக்காகவும், சில பேருடைய அந்த ஆலயத்தில் வந்து நம்ம வேண்டியினால் சகல பிரச்சனைகள் தீர்றதுக்காக தான் அந்த உடைய ஆலயத்தில் மகா சக்தியோடைய ரூபணியாக வச்சுருக்கோம். வேண்டிய வரங்களை கொடுக்கறதுக்காக மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு ஆலயத்துக்குள்ளே போனால் எல்லாம் நமக்கு கிடச்சிருமா அப்படின்னு வேண்டுறோம். ஆனால் சில நேரத்துக்குள்ளே நமக்குன்ட்டு பார்த்திங்கன்னா ஏதோ தடைகள் விழுது. ஏன் காரணம் தெரியல. அந்த தடைகள் எப்படி நம்ம மீண்டு வருதுன்னா, கர்மாக்கள். அந்த கர்மாக்கள்லேருந்து நம்ம விடுபட்டு வந்த பிறகு தான் ஒரு காரிய கட்ட காலங்களும் நடக்கும்.